ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மேக் அட்ரஸ்னால் என்னென்னா மல்டி அக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ். இது ஒவ்வொரு மொபைல், லேப்டாப், ஒய்ஃபை டிவைஸ்க்கும் இருக்கிற பெர்மனண்ட் அட்ரஸ் தான் இந்த மேக் அட்ரஸ். இது யார் கொடுப்பானா, ஃபேக்ட்ரியில் டிவைஸ் க்ரியேட் பண்ணும்போதே செட் பண்ணுற அட்ரஸ் தான் இந்த அட்ரஸ். இது சேஞ்ச் பண்ண முடியாது மோஸ்ட்லி. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வீட்டுக்கு டோர் நம்பர் இருக்குல்ல, அது மாதிரி தான் டிவைஸ்க்கு மேக் அட்ரஸ். ஓகேவா? இப்போது ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ரவுட்டர் இருக்கும், அதான் ஒய்ஃபை பாக்ஸ். அது உங்கள் மொபைல் மேக் அட்ரஸை பார்க்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த டிவைஸை அலோவ் பண்ணலாமான்னு செக் பண்ணும் ரவுட்டர். அலோவ்ட்னா இன்டர்நெட்டை கொடுக்கும். நீங்கள் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா, ரவுட்டர் எல்லா டிவைஸ் மேக் அட்ரஸையும் செப்பரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணும். இப்போது ரியல் லைஃப் யூஸ் கேசஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒய்ஃபை செக்யூரிட்டி. அப்படின்னா ரவுட்டரில் ஒன்லி செலக்டட் டிவைசஸ்க்கு மட்டும் அலோவ் பண்ண மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஒய்ஃபை செக்யூரிட்டி. செகண்ட் ஒன் மொபைல் லேப்டாப் ட்ராக்கிங் நெட்வொர்க். இப்போ ஸ்கூல், ஆஃபீஸ்லலாம் டிவைசஸை பிளாக் பண்ண மேக் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் காலேஜ் ஒய்ஃபைல கேமிங்கை பிளாக் பண்ண மேக் ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? தேர்ட் ஒன் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன். அன்னோன் டிவைஸ் ஒய்ஃபை யூஸ் பண்ணுனா போலீஸ் மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணி டிவைஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். இது நெட்வொர்க் லெவலில் தான் யூஸ் ஆகும். மேக் அட்ரஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1 டிவைஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் மொபைல், லேப்டாப் ஆன் பண்ணுறீங்கன்னா ஒய்ஃபை சர்ச் ஸ்டார்ட் ஆகும். இது நெட்வொர்க் அடாப்டர் ஒய்ஃபை சிப் யூஸ் பண்ணும். ஸ்டெப் 2ன்னு பார்த்தோன்னா ரவுட்டர் சிக்னல் வரும். ஒய்ஃபை ரவுட்டர் சிக்னல் ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஓகேவா? நான் அவைலபிளாக இருக்கேன்னு ஒரு மெசேஜ் மாதிரி. ஸ்டெப் 3 அப்படின்னா டிவைஸ் மேக் அட்ரஸ் சென்ட் பண்ணும். உங்கள் மொபைல் ரவுட்டருக்கு ரெக்வெஸ்ட்டை அனுப்பும். அந்த ரெக்வெஸ்ட்டில் மேக் அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்டெப் 4 ரவுட்டர் செக் பண்ணும். ரவுட்டர் லிஸ்ட்டில் மேக் அட்ரஸை செக் பண்ணும். லிஸ்ட்டாக இருந்தால் இன்டர்நெட்டை அலோவ் பண்ணும். பிளாக் பண்ணியிருந்தால் இன்டர்நெட்டை கொடுக்காது. ஸ்டெப் 5 இன்டர்நெட் அக்சஸ் கொடுக்கும். அலோவ் டிவைஸ்க்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும். அப்புறம் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். யூடியூப், கூகுள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். மேக் அட்ரஸ்னால் டிவைஸோட ஐடென்டிட்டி. ரவுட்டர் அதை யூஸ் பண்ணி ஹூ கேன் அக்சஸ் டிசைட் பண்ணும். இப்போது மேக் அட்ரஸ்னால் டிவைஸோட நேம் டேக், ஐடி கார்டு மாதிரின்னு சொல்லிட்டோம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு யூனிகாஸ்ட். அப்படின்னா ஒரு டிவைஸ்க்கு மட்டும் டேட்டா அனுப்பும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறீங்கள்ல, அது ஒன்லி அந்த பர்சனுக்கு மட்டும்தான் போகும். செகண்ட் ஒன் மல்டிகாஸ்ட். அது குரூப். எப்படின்னா ஒரு டிவைஸ் செலக்ட் பண்ண குரூப்புக்கு மட்டும் பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸில் டீச்சர் மெசேஜ் பண்ணால் எல்லோரும் குரூப்பில் ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் மல்டிகாஸ்ட். தேர்ட் ஒன் ப்ராட்காஸ்ட். அப்படின்னா ஒரு டிவைஸ் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாருக்கும் சென்ட் பண்ணும். இதுக்கு எப்படி சொல்கிறது எக்ஸாம்பிள்னா, ஸ்கூல் பெல் அடிக்கும்ல, எல்லாருக்குமே கேட்கும். அதுதான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன். யூனிகாஸ்ட்னா 1 to 1. மல்டிகாஸ்ட்னா 1 to குரூப். ப்ராட்காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, 1 to ஆல். மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி டேட்டா யாருக்கு போகணும்னு டிசைட் பண்ணும். Okay, I hope this video is helpful for you. Please subscribe and like the video.